வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டெக்ஸ்ட் ஸ்டூடியோ அப்படிங்கக்கூடிய வெப்சைட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட்டில் நம்மளால் 3D லுக்கில் நம்ம ஃபாண்டை வந்து கிரேட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்க முடியும் PNG ஃபைலாக. அது மட்டும் இல்லாமல் இந்த 3D லுக்கில் இருக்கக்கூடிய கலர்ஸ், ஷேடோ, அதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டைல் எல்லாத்தையும் நம்மளால் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கவும் முடியும். நான் இப்போ ஒரு பேனர் வச்சுருக்கேன். இந்த பேனருக்கு கைக்கொண்டார் பிரதர்ஸ் அப்படின்னு இருக்க இந்த டெக்ஸ்ட் வந்து எனக்கு எப்படி வேணும்னா, ஒரு 3D லுக்கில் வேணும். அது எப்படி கொண்டு வரதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த டெக்ஸ்ட் ஸ்டூடியோ நம்ம ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா, க்ரோம் பேஜ் வந்துட்டு நீங்கள் டெக்ஸ்ட் ஸ்டூடியோ அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா போதும், இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா வந்துடும். இந்த வெப்சைட் வந்ததும் உங்களுக்கு நிறைய ப்ரீசெட் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ரீசெட்ஸில் கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிரீடம் சிம்பிள் போட்டிருக்கோம். இந்த மாதிரி கிரீடம் சிம்பிள் போட்டதை மட்டும் நம்மளால் டவுன்லோட் பண்ண முடியாது, அதை நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த வெப்சைட்லேயே ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அந்த ப்ரீமியம் நாம் வந்து அமௌண்ட்டு கட்டி வாங்கியிருந்தால் மட்டும்தான் நம்மளால் அதை வந்து யூஸ் பண்ண முடியும். ஃப்ரீயாகவும் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டாப்லேயே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோல்டு, ஃபயர், மெட்டல், இந்த மாதிரி உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நிறைய பார்த்தீங்கன்னா இருக்கும் வெரைட்டிஸ். இந்த வெரைட்டிஸில் இப்போ நான் 3Dயை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா 3D சம்மந்தப்பட்ட அந்த ஃபைல் மட்டும் தனியாக வந்து இருக்கும். இதில் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அப்படி இல்லைனா ரிவர்ஸ் வந்துட்டு இப்போ நான் வந்து கோல்டு கிளிக் பண்ணுறேன். கோல்டை கிளிக் பண்ணதும் பாருங்கள், நமக்கு கோல்டு ஸ்டைலில் இருக்கக்கூடிய அந்த ப்ரீசெட் மட்டும் நமக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி தனித்தனியான கேட்டகரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த கேட்டகரியை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். இப்போ நாம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்மளுடைய பேனர் பேக்ரவுண்டு இங்கே பார்த்தீங்கன்னா டார்க் கலர், இந்த ரெட் கலரில் ஒரு 3D லுக்கில் இந்த கைக்கொண்டார் பிரதர்ஸ் அப்படிங்கிறத வைக்கணும். இதை வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இதில் ஒரு ப்ரீசெட்டை வந்து செலக்ட் பண்ணலாம். இந்த எல்லோ ப்ரீசெட் நல்லாயிருக்கு. இந்த ஹார்ட் டெக்ஸ்ட் எஃபெக்ட்டும் நல்லாயிருக்கு. இதில் ஒரு 3D லுக்கில் நம்ம ஏதாவது ஒன்று செக் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நமக்கு எது வேணுமோ அதை கூட நம்ம எடுத்துக்கலாம். இந்த தமிழ் அப்படிங்கிறது நல்லாயிருக்கு. இதை கூட நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அதை கிளிக் பண்ணதும் நமக்கு இந்த மாதிரி வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு, ஸ்டைலு, ஐகான், பேக்ரவுண்ட், அனிமேஷன், டவுன்லோட், இவ்வளோ தான் இருக்கக்கூடிய விஷயம். டெக்ஸ்ட்டில் நமக்கு தேவையான டெக்ஸ்ட்டை நம்ம டைப் படிக்கணும். இப்போ நான் அதில் என்ன டைப் படிக்க போகிறேன் அப்படின்னா, கைக்கொண்டார் பிரதர்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டைப் படித்தாச்சு. டைப்பிங்க்கு அப்புறம் ரெண்டாவது என்னென்னா ஃபாண்டு. நீங்கள் வந்து தேவைக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த ஃபாண்ட் வேணாம், நான் வந்து ஒரு பர்டிகுலர் ஃபாண்ட் வச்சுருக்கேன், அதுதான் வேணும். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த ஃபாண்டை இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஆனால் யூனிகோட் ஃபாண்டாக இருக்கணும். இப்போ நம்ம இது உள்ளே போனோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாண்ட் இருக்கும். இங்கிலீஷ் ஃபாண்டு உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். நான் என்ன பண்ண போகிறேன்னா, இம்போர்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப்பில் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ஃபேவரட் ஃபாண்ட் எனக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்கேன். இந்த ஃபாண்டில் ஒரு ஃபாண்டு, இந்த 15ஆம் நம்பர் ஃபாண்டை நான் வந்து உள்ளே லோட் பண்ணிக்கிறேன். அந்த ஃபாண்டை நான் செலக்ட் பண்ணதும் இங்கே அந்த ஃபாண்டுடைய நேம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தமிழ் 015 போல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நேம் வந்துடுச்சு. இங்கே அந்த டெக்ஸ்ட்டும் நமக்கு அழகாக பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டைல் வந்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இதில் என்ன அப்படின்னா ஃபில், அதாவது நம்ம ஃபோட்டோஷாப்லேயே பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, ஃபில் கலர், ஸ்டோக்கு, ட்ராப் ஷேடோ இதெல்லாம் இருக்கும். உங்களுக்கு இதெல்லாம் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு ஷேடோ இந்த இடத்துல இருக்குது. ஷேடோ கலர் நீங்கள் வந்து மாற்றணும் அப்படின்னா நீங்கள் ஷேடோ கலர் மாற்றிக்கலாம். இது வந்து அவுட்லைனில் பார்த்திங்கன்னா அது எதுவுமே வந்து ஆன் பண்ணாமல் தான் இருக்குது. 3D ஃபில்லிங், அதாவது ஃபில் சொன்னோம் பார்த்தீங்களா, ஃபில் கலர், நம்ம கலர் ஓவர்லே அப்படிங்கிறது கொடுக்குறது. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரேடியன்ட் யூஸ் பண்ணி தான் இதை வந்து இந்த மாதிரி வந்து லுக்கில் கொண்டு வந்திருக்காங்க. பட் எனக்கு இதில் எந்த சேஞ்சஸும் வேணாம். கலர் வேணால் நம்ம லைட்டாக இதில் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரு க்ரீன் நல்லா இல்லை, நம்ம எல்லோவே எடுத்துக்கலாம். சரிங்களா, எல்லோ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. அதையே நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து ஐகான் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு இது பக்கத்தில் ஏதாவது ஐகான் சேர்க்கணுமா, இப்போ ஃபயரை கிளிக் பண்ணிட்டோன்னா இங்கே ஒரு ஃபயர் சேர்ந்துடும். சரிங்களா, இந்த மாதிரி ஐகான் சேர்க்கணுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை எனக்கு ஐகான் வேணாம் அப்படின்னா இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு பேக்ரவுண்ட் இல்லாமல் பிஎன்ஜியாக வேணும். எதுக்காக பிஎன்ஜியாக வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் ஒரு பேனர் வச்சுருக்கோம். இந்த பேனரில் தான் அந்த 3D லுக்கில் இருக்கக்கூடிய இந்த டெக்ஸ்ட்டை கொண்டு வந்து வைக்க போகிறோம். அதனால் நம்மளுக்கு பேக்ரவுண்ட் இல்லாமல் வேணும். அனிமேஷனும் எதுவுமே தேவையில்ல. இப்போ டைரெக்டாக டவுன்லோடு பிஎன்ஜின்னு இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். பிஎன்ஜியாக உங்களுக்கு டவுன்லோட் ஆகும்.
இன்னொன்னு பிஎன்ஜி டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னு இருக்கும். இந்த டிரான்ஸ்பரண்ட் அப்படிங்கிறது தான் என்னன்னா, பேக்கிரவுண்ட் எதுவுமே இல்லாம நமக்கு டவுன்லோட் ஆகும். இப்ப நான் என்ன பண்றேன், இந்த பிஎன்ஜி டிரான்ஸ்பரண்ட்ட அப்படியே கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதும் இந்த இடத்துல டவுன்லோட் கேட்கும். கிளிக் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆயிரும். இப்ப டவுன்லோட் ஆனத நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, டைரக்ட்டா Photoshop உள்ள எடுத்துட்டு வரோம். இத எடுத்துட்டு வந்து காப்பி பண்ணி உள்ள கொண்டு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா, இந்த மாரி போட்டுக்கலாம். போட்டுட்டு இதில நம்ம தேவைக்கு ஏத்த மாரி இத எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த 3டி லுக்ல இருக்கக்கூடிய கைக்கொண்டார் பிரதர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிடுச்சு. ஆனா, இதில ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, நாம வந்து ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்றதுனால நம்மளால பார்த்தீங்கன்னா, அந்த குவாலிட்டி வந்து கொஞ்சம் லோ குவாலிட்டியா தான் நமக்கு கிடைக்கும். நல்ல ஹை குவாலிட்டியா நமக்கு வேணும் அப்படின்னா, நாம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, இதில ரேஷியோ கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனா, எது மாத்துனாலும் நம்மளுக்கு என்னன்னா, இந்த ப்ரோ அப்படிங்கிறது வந்துரும். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து இதோட பிளான வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். இத பர்ச்சேஸ் பண்ணா மட்டும் தான் நமக்கு இந்த ஹை குவாலிட்டி அது மட்டும் இல்லாம இதிலயே பார்த்தீங்கன்னா, வெக்டர் பிஎஸ்டி ஃபைல் பிஎஸ்டியா கூட நம்ம டவுன்லோட் பண்ணிக்க முடியும். பிஎஸ்டின்னா நம்ம Photoshop டாக்குமெண்ட்டுக்கு அழகா பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இது வந்து ஃப்ரீ, இது பிரீமியம். பிரீமியம்ல இதில இருக்க எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும். அல்ட்ரா ஹெச்டி நல்ல ஒரு ஹை குவாலிட்டியா கிடைக்கும். ஸோ, இப்ப நம்ம பார்த்தீங்கன்னா, ஃப்ரீயாவே டவுன்லோட் பண்ணிட்டோம் இத. ஒருவேள உங்களுக்கு அந்த பிளான்ல இருக்க மாரி எல்லாமே வேணும் அப்படின்னா, நீங்க இத பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த டெக்ஸ்ட் ஸ்டூடியோ வந்து பயன்படுத்தி நீங்க இப்போ ஒரு சின்ன யூடியூபரா இருக்கீங்க அப்படின்னா, நீங்க உங்க தேவைக்கு ஏத்த மாரி இதில ஏதாவது டெக்ஸ்ட்ட டைப் அடிச்சுட்டு டைரக்ட்டா டவுன்லோட் பண்ணி எடுத்து உங்களுக்கு அந்த தம்ப்லைன்லலாம் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? குவாலிட்டி பார்த்தீங்கன்னா, லாஸ் ஆகி தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஒரு ஹை குவாலிட்டி வேணும் அப்படின்னா, நமக்கு கண்டிப்பா அதில பார்த்தீங்கன்னா, அந்த பாப்புலர் பிளான் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ அந்த பாப்புலர் பிளான் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய கிடைக்கும் இதில. நம்ம அந்த இதில பிரீமியம் சொன்னோம் பார்த்தீங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த லுக் வந்து நம்ம வந்து கொண்டு வர முடியாது. இந்த கிளாஸி அப்படின்னு இருக்கா? இது நமக்கு வேணும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பிரீமியம் மெம்பர்ஸ் மட்டும் தான் அத வந்து யூஸ் பண்ண முடியும். அதனால நம்ம அத பர்ச்சேஸ் பண்ணா மட்டும் தான் கிடைக்கும். சரிங்களா? இது யூஸ் ஆகுது அப்படின்னா, நீங்க ஃப்ரீயா இருக்கிறதே நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ அப்படி இல்லன்னா, நீங்க இதிலருந்து பர்ச்சேஸ் பண்ணி கூட உங்க தேவைக்கு ஏத்த மாரி நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா?